ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம படிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் ரைல் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ளேயோ இல்லை வந்து வெளியவோ வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ஹேண்ட் ரைல் போட்டால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன கிரேடு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா WS304 கிரேடு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ WS302 கிரேடு இருக்குது, அதை நம்ம அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. WS304 அப்படிங்கிற கிரேடு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் போதும். ஈஸியாக வந்து கண்டிப்பாக வந்து இது ரெஸ்ட் ஆகாது. அதனால் வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸியாக வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்டீலில் கம்பேர் பண்ணுறப்போ சீக்கிரம் துருவேறும், இல்லை வந்து அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கணும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ரிச் லுக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எலிவேஷனுக்காகட்டும் இல்லை வந்து வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு மெயினாக இருக்கிறதுக்கு உண்டான பெனிஃபிட்டு. ஸோ இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ மெயினாக வந்து இந்த ஹேண்ட் ரெயிலுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் பைப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு மெயின் பைப்பை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹேண்ட் ரெயிலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து இந்த மெயின் பைப்பையே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தூணாக வந்து நம்ம நிறுத்திடுவோம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு இந்த தூண் மாதிரி வரணுமோ அந்த இடத்துல தூண் மாதிரி நிறுத்திடுவோம். ஸோ ஸ்டெப்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நிறுத்துவோம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து என்ன இருக்கும், இப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம தூண் மாதிரி நிறுத்துவோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹேண்ட் ரெயிலில் இது வந்து மெயின் பார்ட்டு, இது வந்து இந்த தூணு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் வந்து ஒரே சைஸில் வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சின்ன நடுவில் இருக்கிற ஒரு பைப்பு, இந்த பைப்பெலாம் பார்த்திங்கன்னா குட்டி பைப்பு, அதாவது டயாமீட்டர் வந்து ரொம்ப குறைவான டயாமீட்டர் உள்ள பைப் வந்து போடுவோம். இது மேக்ஸிமம் 2 போடுவோம். ஒரு சில இடத்துல வந்து என்ன அப்படின்னா 3 வந்து போடுவாங்க. நம்ம வந்து 2 தான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப வந்து ஹைட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 3 வந்து போடுவாங்க. ஸோ இப்போ டாப் பைப்பு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் பைப்பு இது வந்து 2 இன்ச்சு டயாமீட்டர் உள்ள பைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 to 2 mm திக்னஸ் உள்ள பைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து மிடில் பைப்பு. ஸோ மிடில் பைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு திக்னஸ் உள்ள பைப்பை தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பில்லர். ஓகேங்களா? ஸோ பில்லருங்கிறது அந்த நம்ம தூண் மாதிரி சொன்னோம்ல, அந்த பில்லரு வெர்டிக்கல் பைப்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸ் உள்ள 2 இன்ச்சு டயாமீட்டர் உள்ள பைப் அதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 34 இன்ச்சிலிருந்து 36 இன்ச்சு, அதாவது 3 அடி அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட்டு தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னா இந்த ரன்னிங் ஃபீட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரன்னிங் ஃபீட் வந்து 480 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் லேபர் எல்லாமே சேர்ந்து தான் வந்து நமக்கு இந்த 480லேருந்து 550 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஊருக்கு ஊர் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அப்போது ஒரு சில ஊர்லாம் 480 ரூபாயிலேருந்து ஒரு சில ஊரில் 550 ரூபா வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடிங் லேபரு. இந்த இடத்துல வந்து ஒரு பின் போட்டிருப்பாங்க, அந்த பின்னு. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் வந்து பின் யூஸ் பண்ணுவோம், அந்த பின் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து அந்த எண்டு இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹைட்டாக வந்து இப்படி ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடும் வந்து அந்த எண்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து ஒரு பால் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் தான் வந்து நமக்கு சார்ஜு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 அடிக்கு வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ 550 ரூபா அப்படிங்கிற மேக்ஸிமம் அமௌண்ட்டே எடுத்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 ரூபா வந்து இந்த ஹேண்ட் ரெயிலுக்கு வந்து செலவாகும். இது எல்லாமே வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால வெளிலலாம் வைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே வந்து கோல்டு போட்டு ஃபிட் பண்ணுறது தான். ஸோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 ரூபா வந்து நமக்கு செலவாகும். ஸோ ஹேண்ட் ரெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறது ரொம்பவே வந்து ப்ளசன்ட் லுக்காகவும் இருக்கும், ரொம்ப சேஃபும் கூட. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.